ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். சேனலுக்கு முதல் முறையாக வரமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க, இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் எனக்கா, நீண்ட நாள் தொல்லை தரும் எதிரியை மாரணம் செய்கிற வித்தை. அதாவது அவனை மாரணமும் செய்யலாம், நமக்கு எதிராக செயல்படாத அளவும் பண்ணலாம், இல்லை செஞ்சு அவனுக்கு திருப்பி விடலாம். இது எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பப்படி இதை செய்யலாம். இது வாங்க, இது வந்து ஒரு தாந்திரிக முறை தான். கொஞ்சம் பாதுகாப்பாகவே பண்ணுங்கள். தாந்திரிக முறையினாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணுங்கள். எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, உங்களுக்கு திரும்ப பின்விளைவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுக்கு எதிரி யாராவது தொந்தரவு கொடுத்து உங்களுக்கு தொல்லை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை செய்யணும். ஏன்னா நீங்களே போய் தொல்லை கொடுக்காத அளவுக்கு இருக்கிறவனை போய் நீங்கள் போய் புதுசாக செய்யும்போது உங்களுக்கு அது பாதிப்பை கொடுக்கும். இன்னும் உங்கள் தலைமுறை, உங்கள் சந்ததியை பாதிப்பு கொடுக்கும். அதனால் உங்கள் பேரில் தவறு இல்லாமல் இருந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களை பாதிக்காது. உங்கள் பேரில் தவறு இருந்து செஞ்சால் பாதிப்பு உண்டு பண்ணோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஏன்னாக்கா இது தாந்திரிக முறை தான். என்னன்னாக்கா, ஒரு சனிக்கிழமை ஒரு சனி ஓரையில் யமகண்ட வேலை அப்படி எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்னன்னாக்கா, 2 எலுமிச்சம்பழம், ஒரு மரப்பாச்சி பொம்மையாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சரிசி மாவில் ஒரு பொம்மை, அதே போல் குங்குமம், உப்பு, சாம்பல், 4 கண்ணாடி 4 இது குண்டூசி, இல்லைன்னா அது ஊசி ஆணி, சுல்லாணி சொல்லுவாங்களா, அந்த ஆணி, ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஏதாவது ஒன்று எடுத்துங்க. இதை அதான் சொன்னால, சனிக்கிழமை இருந்தாலும் சரி, சனி ஓரையாக இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அமாவாசையாக இருந்தாலும் சரி, இது என்னன்னாக்கா இந்த 4 திதியில் ஏதாவது இதில் இது என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறது அமாவாசை அன்னைக்கு சொல்கிறேன். இப்போது அமாவாசை அன்னைக்கு நடுராத்திரி 12 மணிக்கு இதை செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உடல் கட்டு, திசை கட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இதை செய்யணும். எனக்கு அது பச்சரிசியில் செஞ்ச பொம்மையாக இருந்தாலும் சரி, இல்லை மரப்பாச்சி பொம்மையாக இருந்தாலும் சரி, அந்த பொம்மை என்னன்னாக்கா நெஞ்சு குழியில் எதிரியோட பேரை எழுதி அதை என்னன்னாக்கா ஒட்டணும். ஒட்டிட்டு அவனோட ஃபோட்டோ இருந்தால் கூட அந்த பொம்மை மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு அது எதிரியாகவே நினச்சிக்கணும். நினச்சிட்டு 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் 4 வெட்டி குங்குமத்தை தடவி இன்னக்கா அந்த பொம்மையோட தலை, கழுத்து, நெஞ்சு இந்த மாதிரி இடங்களெல்லாம் பக்கத்தில் வைக்கணும். வச்சுட்டு எனக்கு குண்டூசி சொன்னல, ஊசி ஆணி, அது என்னன்னாக்கா அந்த 4ஐயுமே அவனோட தலை, கழுத்து, நெஞ்சு, வயிறு இந்த இடத்துலலாம் அடிக்கணும். அடிச்சுட்டு நசி மசி அப்படின்னு சொல்லுங்கள். நசி மசிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இது எதிரி நாசமாக போகணும், எதிரி ஜனதான சொர்ண சம்பத்து எல்லாத்தையும் இழக்கணும் அப்படின்னு நினச்சாக்க இதை ஷம் ஹரீம் பட் இதை நசி மசின்னு சொல்லுங்கள். அதே எதிரி அழியணுனாக்கா ஓம் க்ரீம் க்ளீம் மகாகாளி சத்ரு சர்வ நாசய நாசய கும்பட் ஸ்வாகா, இது எதிரி நாசமாக போகிறது இன்னொரு மந்திரம். ஓம் க்ரீம் க்ளீம் மகாகாளி தேவி நமக சத்ரு மரணாய மாரணாய கும்பட் ஸ்வாகா, இது எதிரியை அழிக்கக்கூடிய மாரண மந்திரம். ஓம் க்ரீம் க்ளீம் மகாகாளி தேவி நமக சத்ரு மாரணாய மாரணாய கும்பட் ஸ்வாகா, இது மாரண மந்திரம். இது சொல்லணும். எதிரியை மாரணம் பண்ணுறதுக்கு மாரண மந்திரம் சொல்லணும். மாரண மந்திரம் இது. அதே போல் எதிரியை கட்டணம்னா ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவக சர்வ சத்ரு ஸ்தம்ப ஸ்தம்பே ஸ்வாக. ஓம் க்ரீம் க்ளீம் மகா காளி தேவக சர்வ சத்ருங்கிற இடத்துல எதிரி பேரை சொல்லி நீங்கள் ஸ்தம்பே ஸ்தம்பே ஸ்வாக கட்டணம்னா இப்படி பண்ணணும். மாரணம்னா ஓம் க்ரீம் க்ளீம் மகாளி தேவக சர்வ சத்ருங்கிற இடத்துல உங்களுக்கு எதிரியோட பேர் யாரோ அதை போட்டு மாரணமான புட்சாக இதை சொல்லணும். எதிரி என்னன்னாக்கா நம்மள்ட்ட புத்தி பேதளித்து பேசும்போது பேசுகிற மாதிரி செய்யணுன்னாக்கா ஓம் சிவாய பேதனம், சிவாய பேதனம் இதை சொன்னீங்கன்னாக்கா அவன் உங்கள்கிட்ட ஏற்று பேச மாட்டான், பிரச்சனை பண்ண மாட்டான். அதே போலனாக்கா இப்போ இந்த பொம்மை சொன்னல, இந்த பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குங்களா, அந்த கண்ணாடி பாட்டில் அந்த பொம்மையை போட்டு அந்த பொம்மை மேலே சுடுகாட்டு சாம்பல் எந்த சாம்பல் நான் உங்களுக்கு முன்னாடி தெளிவாக சொல்கிறேன். சுடுகாட்டு சாம்பல் இல்லைன்னா உப்பு போட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி பாட்டிலில் போட்டு
என்னென்னாக்கா மூடி சாக்கடையில் இல்லைன்னா சுடுகாட்டில் எங்கேனாவது வீசிட்டு வரணும். இது ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஊருக்கு வெளியே மிச்சத்தில் எங்கன்னா போடுங்க. இல்லை பாழடைஞ்ச மண்டபம், இல்லை சுடுகாடு, இது மாதிரி இப்போ உக்கிரமான கோயில், இந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் வச்சுட்டு வந்துட்டு அந்த இடத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தெய்வத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிற தேவதைகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு இலையில படையல் மட்டும் வச்சுட்டு வந்துட்டு, இந்த பாட்டிலில் நான் செஞ்சு வச்ச காரியத்தை நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த படையலை போட்டு அதை சொல்லிட்டு அந்த பாட்டில் அங்கே வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது அந்த பாழடைஞ்ச மண்டபத்தில் இருக்கிற துஷ்ட ஆவிகளாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலில் இருக்கிற சுவாமியாக இருந்தாலும் சரி, இல்லை சுடுகாட்டில் இருக்கிற பேய் பிசாசுகள் இருந்தாலும் சரி, இதுங்க வந்து சிறப்பாக அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும். இது அனுபவ முறை, பார்த்து மிகவும் பத்திரமா கையாளணும். ஏன்னா சிலர் திருப்பி அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, தாந்திரிக முறையாக இருந்தாலும். ஏன்னா உயிரை எடுக்கக்கூடிய வேலைங்கிறது தெய்வத்துக்கு வந்து நியாயம் அநியாயம் தெரியும். அப்படிங்கும்போது என்னங்கிறத பார்த்து நீங்கள் தான் பண்ணிங்கன்னு கர்மாவோட பலன் உங்களுக்கு திருப்பி தாக்காமல் பார்த்துக்குங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.